டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்த்தலாமா? ஸோ ஒரு பவுலில் கொஞ்சோண்டு ஆயில், அதுக்கப்புறம் உப்பு போட்டு நான் பாஸ்தாவை வேக வச்சுக்கிறேன். இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி, வெங்காயம், கேப்சிகம், கேரட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இன்னொரு சைடில் வந்து நம்ம வந்து பட்டர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ நம்ம வெஜ்ஜில் நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே இதில் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த அந்த பாஸ்தாவை இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் வந்து நம்மளுக்கு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் நம்ம ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பெப்பரு, ஆர்கனோ, அதுக்கப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு உப்பு வந்து தேவைப்படுச்சுனாலும் கொஞ்சம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரொம்ப நேரம் வந்து ஸ்டவ்வில் விட்டுறாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து சீஸ் ஏதாவது வந்து போட்டு கூட நம்ம இறக்கி சர்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.